இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தலைமை செய்தியாளர் அப்பாஸ். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பொள்ளாச்சி போக்குவரத்து துறை சார்பாக விழிப்புணர்வு. தமிழகத்தில் விபத்துக்களை தடுக்கும் விதத்தில் தமிழக காவல்துறை பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், துண்டு பிரசுரங்கள் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று பொள்ளாச்சி காந்தி சிலை அருகே தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை கடைபிடிக்கும் விதமாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொள்ளாச்சி உதவி காவல் கண்காணிப்பாளர் ஆலோசனையின் பேரில் பொள்ளாச்சி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சக்திவேல் தலைமையில் தலைக்கவசம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் சீட் பெல்ட் அணிந்து வருபவர்களுக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை சமூக அறக்கட்டளை நிறுவனர் சக்திவேல் இணைந்து மரக்கன்றுகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள், போக்குவரத்து காவலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பேசியதாவது: அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடந்து கொண்டிருக்கும் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு செயல்கள் பொள்ளாச்சி போக்குவரத்து காவல்துறை சார்பாகவும் எங்களுடைய பொள்ளாச்சி உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ஏஎஸ்பி மேடம் அவங்களுடைய உத்தரவின் பேரிலும் நாங்கள் பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு பங்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு வர்றவங்களுக்கும் சீட் பெல்ட் போட்டுட்டு வர்றவங்களுக்கும், அதாவது சாலை விதிகளை பின்பற்றி ஹெல்மெட் அணிந்து கொண்டும் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டும் வர்றவங்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு, ஒரு நினைவு பரிசு கொடுக்கறது மூலயமா ஒரு உயிருள்ள செடி, ஏதோ ஒரு பிளான்ட்டு, மரக்கன்றோ இல்லை பழக்கன்றோ கொடுக்குறோம். இது மூலயமா அவங்களுக்கு 2 விதமான நன்மைகள். நம்மளுக்கு ஒரு பரிசு கிடைச்சது சாலை விதிகளை பின்பற்றுறதுக்கு அப்படின்றது மாதிரியும், ஒரு உலகளாவிய இந்த வெப்பமயமாதல் தடுக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த செடியை வச்சு வளர்க்கும்போது ஒரு உயிருள்ள செடியை வளர்க்கும்போது அதுவும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நன்மை. ஸோ ஒரு 2 வித நன்மைக்காக அதை நாங்கள் இன்றைக்கி முன்னெடுத்து செஞ்சோம். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இதை மேற்கொண்டும் நாங்கள் இதை சாலை பாதுகாப்பு மாதத்தில் மட்டும் செய்யாமல் இனி வருங்காலங்களில் மாதம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு தொண்டு நிறுவனம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டு நிறுவனம் நண்பர் நெல்சன் ஒருத்தரை வச்சு நடத்துகிறாரு, எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல். ஸோ அவர் தான் இந்த செடியெலாம் ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். ஸோ அது மூலிமா நாங்கள் இதையுமே பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை மேலும் வருகிற மாதத்துலேயும் அப்பப்போ செய்வோம். ஏஎஸ்பி மேடத்தோட உத்தரவின் பேரில் இன்னும் நிறையா திட்டங்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். 1 by 1 பப்ளிக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாமே நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மூலிமா சாலையில் இருக்கக்கூடிய விபத்தினை தவிர்த்து மேற்கொண்டு விபத்துகள் நடக்காத வண்ணமும் சாலை பாதுகாப்பில் எல்லோரும் பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கும் கோஆப்ரேஷன் கொடுத்து பாதுகாப்பாக பயணம் செய்யணும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த பாதுகாப்பு என்பது பொதுவான விஷயமோ இல்லை போலீஸ்க்காகவோ கிடையாது. முதல் விஷயம் அவங்களுக்காகவும் அவங்களை சார்ந்த குடும்பத்துக்காகவும் இதை அவங்க தவறாமல் கடைப்பிடிச்சி சாலையையும் பாதுகாப்பாக போகணும். அதுபோல் அவங்க குடும்பத்துலேயும் பாதுகாப்பாக நல்லபடியாக இருந்தால் அவங்க குடும்பத்துக்கும் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதன் மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோம். மேலும் இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.